வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிறப்புமிக்க திருவண்ணாமலை கோவிலை பற்றி தாங்க. அந்த கோவிலுக்குள்ளேயே நாம் பார்க்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அப்படி நான் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நேராக கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் அந்த ஈஸ்வரன் சந்நிதிக்கு போய் அவரை வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அம்பாள் சந்நிதிக்கு போய் அவங்களையும் வழிபட்டுட்டு அதோடு வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு கோவிலுக்குன்னு நாம் போகும்போது ரொம்ப பொறுமையாக போகணுங்க. எந்த ஒரு அவசரமுமே இருக்கக்கூடாது. அதுவும் ஈஸ்வரன் கோயில்னால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகணும். அப்படி அவரை போய் பொறுமையாக வழிபடணும். பொறுமையாக அவருடைய பிரகாரங்களை சுற்றணும். பொறுமையாக அங்கு கொஞ்சம் நேரம் நாம் உட்காரணும். எந்தவித சலனமும் இல்லாமல் வேறு எதை பற்றியுமே நாம் சிந்திக்காமல், யாருக்கிட்டேயும் நம்ம பேசாமல், ஓம் நம சிவாயா அப்படின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தபடி கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்துருக்கணும். இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ரொம்ப பொறுமையாக செய்யணுங்க. அதுவும் சிவன் கோவிலில் நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே நமக்கு அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். இந்த அமைதி பார்த்திங்கன்னா வேறு எந்த கோவில்லையும் உங்களுக்கு கிடைக்காது. முடிஞ்ச வரை எல்லாரும் சிவசிவா அப்படின்ற அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் நம சிவாய.